الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن والاه أما بعد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. رب زدني علما، رب زدني علما، رب زدني علما. அளவற்ற அருளாளன் நம்முடைய நோக்கிய நம்முடைய தோழர்களான சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இறைவன் நடந்து உலகை விற்றும் பிரிந்து சென்ற முஸ்லிம்களான ஆண்கள், பெண்கள், இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டக்கூடிய சகோதர சகோதரிகள், சிறார்கள், பெரியார்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கூறி எனது பாடத்திற்கு வருகின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாம் ஒரு நீண்ட ஹதீஸை படிக்கப் போகின்றோம். அந்த ஹதீஸ் கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவம். அந்த சம்பவம் சுமார் ஒரு 2-3 தாள்களை கொண்ட ஒரு நீண்ட ஹதீஸ். அந்த ஹதீஸை நாம் முழுமையாக பார்ப்பது சிரமமாக இருக்கும். நாம் இன்ஷா அல்லாஹ் 2-3 அமர்வுகள் அதை நாம் பார்க்க வேண்டியிருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹதீஸை நல்ல முறையில் விளங்கி அதன்படி செயல்படுவதற்கு நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்ய வேண்டும். இப்போது நான் அந்த ஹதீஸை தேர்ந்தெடுக்கிறோம். இன்ஷா அல்லாஹ். ஹதீஸ் ஆகிறது, இதனுடைய முதலாவது சுருக்கத்தை பார்ப்போம். இந்த ஹதீஸுடைய சுருக்கம் என்னவென்றால், தபூக் யுத்தத்துக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயத்தமானார்கள். தபூக் யுத்தம் முஸ்லிம்களுக்கும் ரோமாவை சேர்ந்த ரோமாபுரி அவர்களுக்கும் மத்தியில தான் நடந்த ஒரு யுத்தம், ஒரு பிரபலியமான யுத்தம் தானே. இதுக்கு முன்னர் ஒரு யுத்தம் நடந்தது அவர்களுடன். அதுக்கு என்ன மாரக்கத் மோத்தான்னு சொல்லப்படுகிறது. அந்த மோத்தான்ற யுத்தம் அது நடந்து ஒரு சில மாதங்கள் அல்லது ஒரு சில மாதங்களுக்கு பிறகு இந்த தபூக் யுத்தம் நடக்கின்றது. இந்த ரோமாபுரியை சேர்ந்தவர்கள், அவர்களுடைய ஆட்சி, இந்த ஷாம் தேசம் எல்லாம் அவர்களுடைய ஆட்சி தான் இருந்தது. அப்ப அவர்கள் என்ன கேட்டால், இந்த அரபிகளுடைய அதாவது வியாபார கோஷ்டி, ஷாம் தேசத்திலிருந்து வரக்கூடிய இந்த வியாபார கோஷ்டிகளை மறைத்து அடித்து அவர்களுடைய பொருட்களை பறிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்படி தொல்லை கொடுத்து கொண்டிருந்தார்கள். இதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது ஒரு 30,000 நபர்களை கொண்ட ஒரு படையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின்பால் அனுப்புகின்றார்கள். அதுதான் மோத்தான்ற அந்த யுத்தம். அதுல போய் அதாவது சஹாபாக்கள் அவர்களுடன் மோதுகின்றார்கள். அவர்கள் 2 லட்சம் பேர் இருந்தார்கள். அவர்களுடைய எண்ணிக்கை 2 லட்சம் பேர். அவர்களுடன் மோதி முக்கியமான 3 படை வீரர்கள் அதிலே கொல்லப்படுகின்றார்கள். அதுக்கு பிறகு ஹாலித் பின் வலீத் என்ற அந்த சஹாபி அவர்கள்
தலைமைத்துவத்தை வகுக்கின்றார்கள். அதில் அவர்கள் கடினமாக அவர்களுடைய யுத்தம் செய்துவிட்டு இன்னும் அவர்களோட மோதுறது ரொம்ப சிரமமாக இருந்தது. அப்ப அவர்களுடைய அந்த யுத்த தந்திரத்தை பாவித்து என்ன செய்கின்றார்கள், படையில் ஒரு கூட்டத்தாருக்கு சொல்றாங்க, நீங்க எங்களோட படைக்கு பின்னால போய் தூசியை கிளப்புங்க, தூசி அதிகமாக கிளப்புங்க. அப்ப அவங்க பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னுட்டால், இவர்களுக்கு உதவிப்படை வந்து கொண்டிருக்கின்றது போல என்று நினைப்பார்கள். நினைத்து அவர்கள் பயந்து விடுவார்கள். அப்படித்தான் நடந்தது. சிலர் போய் வந்தன, தூசியை கிளப்புறாங்க. இராணுவத்தார் சிலர் போய் வந்தன, தூசியை கிளப்பினதும் வானத்துல வந்தன, தூசி மேலே போக தொடங்கியது. ரோமாபுரிகள் அவங்க நினைச்சாங்க ஏதோ இவர்களுக்கு உதவிப்படை வருது போல, இப்ப இவர்களோட மோதிரம் சிரமம் சொல்லி அவர்களும் அவர்களுடைய தானங்களை விட்டு விட்டு திரும்பி ஓட தொடங்கிட்டாங்க. அப்போ உடனே காலித் பின் வலித் மெதுவா பின்னுக்கு ஆகி அங்கிருந்து தப்பி வந்துடுறாங்க. இது ஒரு என்ன சொல்றது, யுத்தத்துல செய்து கொள்ளக்கூடிய ஒரு தந்திரம். இதை ரசூல்லா புகழ்ந்து பேசினாங்க. அப்ப இதுல வெற்றி என்னன்னுட்டால், அவர்களை முழுமையாக அடித்து வெற்றி பெற விடவில்லை என்றாலும் தன்னை பாதுகாத்து கொண்டு வந்தார்கள். தன்னுடைய படையை பாதுகாத்து திருப்பி எடுத்து கொண்டு வந்தாங்களே, அது பெரிய சம்பத். அப்ப இது அப்படி நடந்துச்சு. அதுக்கு பிறகு ரோமாபுரிகள் என்ன செய்யறாங்க, இந்த முஸ்லிம்கள் பெரிய தொல்லையா இருக்கின்றது, புதிய ஒரு மதத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க, இவங்களை அடியோடு பூண்டோடு அழித்து விட வேண்டும் என்று திரும்ப அவர்கள் ஒரு 40,000 பேர் சேர்ந்த ஒரு படையை எடுத்துக்கொண்டு தபூக் என்ற இடத்துக்கு வர்றாங்க. அப்ப இந்த செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிய வருது. அப்ப உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யுத்தத்துக்கு தயாராக சொல்றாங்க. அப்ப இந்த யுத்தம் எப்படிப்பட்ட நேரம் என்றால், கடினமான வெயில், 7வது 8வது மாதமாக இருக்கும் போது இந்த அரபு நாடுகள்ல எப்படி வெயில் இருக்கும் அது உங்களுக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப கடினமான சூடான காலம். அடுத்தது வறுமை. எல்லோருக்கும் என்ன அந்த 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 யுத்தத்துல சொல்லக்கூடிய எல்லோருக்கும் அவர்களிடம் வாகனம் இருக்கவில்லை. இன்னும் யுத்தத்துக்கு வேண்டிய பொருட்கள் அவர்களிடம் இருக்கவில்லை. தானியம் வகைகள் இவைகளும் அவர்களிடம் மிக குறைவாக இருக்கு. ஆகையால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் மத்தியில சொல்றாங்க, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வஸ்துக்களை கொண்டு நீங்க தர்மம் செய்யுங்க என்று சொல்றாங்க. அப்படியே தர்மம் செய்யறாங்க சஹாபாக்கள். அடுத்தது யுத்தத்துக்காக வேண்டி இப்ப ஆயத்தமாக சொல்றாங்க. யுத்தத்துக்காக ஆயத்தமாக சொல்றாங்க. இப்ப எல்லோருக்கும் ஆயத்தம் ஆகும்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டதும் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அனைவரும் அந்த யுத்தத்துக்காக வேண்டி ஆயத்தமானார்கள். ஒவ்வொரு தினமும் காலையில சென்று அவர்கள் அந்த யுத்தத்துக்காக வேண்டி ஆயத்தம் செய்வார்கள். அப்படி அந்த ஆயத்தம் செய்யக்கூடியவர்கள்ல அவர்கள் ஒருவர் தான் இந்த கஅப் பின் மாலிக், ஹிலால் பின் உமையா, இன்னும் மராரா பின் அசத் நினைக்கிறேன். இந்த 3 பேரும் அவங்கள சேர்ந்தவங்க தான். இப்போ மெயினா நாம பார்க்க போறோம் கஅப் பின் மாலிக். அவங்க என்ன சொல்ல போறாங்க, கஅப் பின் மாலிக் சொல்றாங்க, அவங்க வசதி படைச்சவர்களாக இருந்தாங்க, நல்ல உடம்பு ஆரோக்கியமுடையவராக இருந்தாரு. என்ன சொல்றாங்க, எல்லாரும் ஆயத்தம் செய்யறாங்களா, நான் என்ன உனக்குதான் என்ன உடம்புல சக்தி இருக்குதே, நான் ஒரு வாலிபனா இருக்கிறேன், நம்ம என்ன நம்ம ஆயத்தை குறுகிய நேரத்தில் நம்ம ஆயத்தம் செய்து கொள்ளலாம், அந்த சக்தி என்கிட்ட இருக்குது என்று இவர் என்ன சொல்றாரு, இருக்கின்றார் சோம்பரித்து விட்டு. ஒரு நாள் 2 நாள் இப்படியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போ யுத்தத்துக்காக கிளம்பி போவதற்கு என்ன அதாவது கட்டளையிட்டு விட்டார்கள். இப்ப இராணுவம் இந்த படையினர் வெளியிறங்கி போக ஆரம்பித்து விட்டார். அது வரைக்கும் கஅப் பின் மாலிக் இதுவரைக்கும் தன்னை தயாராக்கவில்லை.
தானே, அந்த யுத்தத்துக்காக வேண்டி தயாராகவில்லை. என்ன சொல்றாரு, ரசூல்லா போயிட்டாருன்னா நான் வழியில போய் அவரை சந்திச்சுக்குவேன், வழியில போய் சேர்ந்துக்குவேன். அந்த அளவுக்கு கொண்ட என்னுடைய என்னட்ட 2 வாகனம் இருக்குது, இதெல்லாம் சொல்றாரு. அதே போல வந்து நமக்கு உடல் ஆரோக்கியம் இருக்குது, நான் வழியில போய் ரசூல்லா வந்து அடைஞ்சு கொள்வேன் சொல்றார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்க. போய் இப்போது வந்து என்ன, யுத்தம் செய்து விட்டு திரும்ப வரக்கூடிய நேரமாகிவிட்டது. அதனே திரும்பி வருகின்றார்கள் என்ற செய்தி வருகிறது. அப்ப அது வரைக்கும் என்ன இன்னும் போகல. இது வந்து என்ன, அவருடைய அந்த அந்த அதாவது வந்து சோம்பேறித்தனமான காரணம் தான். இல்லை என்றால் அவர்கிட்ட எல்லா வசதிகளும் இருந்தது. இப்ப இந்த செய்தியை வந்து என்ன, இப்ப அவரே சொல்லுவாரு, நாம் அதை பார்க்க வாங்க. وعن أبي سعيد سعد بن مالك بن سنان الخدري رضي الله تعالى عنه أن النبي صلى الله عليه وسلم قال. அபு சயீத் சாத் பின் மாலிக் பின் சினான், இந்த இவர் சொல்றார் வந்து சாத் பின் மாலிக், இது அபு சாத் அவருடைய புனப்பெயர். சாத் பின் மாலிக் வந்து அவருடைய மகன். மன்னிக்கவும் இந்த ஹதீஸ் வந்து நான் 20வது ஹதீஸ் இருக்கேன், நம்ம 21வது ஹதீஸ்க்கு வரணும், கொஞ்சம் இருங்க. அப்ப இந்த அப்துல்லா பின் காப் பின் மாலிக், அப்துல்லா அவருடைய மகன், காபுடைய மகன் அப்துல்லா, அவரை தொட்டி அறிவிக்கப்படுகின்றது. கான قائد كعب رضي الله تعالى عنه من بنيه حين عمي. அவர் வந்து அதாவது வந்து காப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வயோதிபமான நிலைமையில அந்த நிலைக்கானதும் அவருடைய பார்வையை இழந்து விடுகின்றார். அவருடைய பார்வையை இழந்து விடுகின்றார். அந்த சந்தர்ப்பத்துல தன்னுடைய மக்கள் மகன்மார்கள்ல இந்த அப்துல்லா என்றவர் இருக்கிறாரு, அவர் தான் அவரை எங்கும் அழைத்து செல்வார். அவருக்கு காயிதாக இருந்தார் என்றால், அவர் எங்கே செல்வதென்றால், பள்ளிக்கு செல்வதென்றால், வேற எங்கே செல்வதென்றால், அவரை கையை பிடித்துக் கொண்டு அழைத்து செல்லக்கூடியவர் யாராக இருந்தார்? அவருடைய மகன் அப்துல்லா. அப்துல்லா இப்ப சொல்றாரு, சமிஅது கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யுஹத்திது பிஹதீஸிஹி ஹீன தخلف عن رسول الله صلى الله عليه وسلم في غزوة تبوك. அதுதானே, அவர் என்ன சொல்றாரு கேட்டால், இந்த தபூக் யுத்தத்துல கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ரசூல் அந்த அந்த யுத்தத்துல வந்து தபூக் யுத்தத்துல கலந்து கொள்ளாமல் ரசூல்லா விட்டு பின்தங்கி விடுகின்றாரே, அந்த சம்பவத்தை பத்தி இப்ப அவரு எடுத்து சொல்கின்றார். கால கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, லம் அத்தகல்லப் عن رسول الله صلى الله عليه وسلم في غزوة غزاها قط إلا في غزوة تبوك. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த யுத்தங்கள்ல எந்த ஒரு யுத்தத்திலும் நான் கலந்து கொள்ளாமல் இல்லை, இல்லா ஃபி கஸ்வதி தபூக், இல்லா ஃபி கஸ்வதி தபூக், தபூக் யுத்தத்தை தவிர. غير أنني قد تخلفت في غزوة بدر. இதல்லாது பத்ர் யுத்தத்துல நான் வந்து என்ன, பத்ர் யுத்தத்துல ரசூலுல்லாஹ் அந்த நான் கலந்து கொள்ளவில்லை. பத்ர் யுத்தத்துல நான் கலந்து கொள்ளவில்லை. வலம் யுஆதப் அஹதுன் தகல்லஃப அன்ஹு. அந்த பத்ர் யுத்தத்துல கலந்து கொள்ளாத எவரையும் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யவில்லை, கண்டிக்கவில்லை. பத்ர் யுத்தத்துல கலந்து கொள்ளாத எவரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கவில்லை. காரணம் என்ன? இன்னமா خرج رسول الله صلى الله عليه وسلم والمسلمون يريدون عير قريش.
அந்த பத்ரு யுத்தம் எப்படி நடந்துச்சு என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முஸ்லிம்களும் குறைஷ் குறைஷுகளுடைய அந்த வியாபார கோஷ்டியை அதை என்ன முறையடிப்பதற்காகத்தான் சென்றார்கள். அதை முறையடிப்பதற்காக வேண்டித்தான் சென்றார்கள். ஏனென்றால் மக்காவிலிருந்து முஸ்லிம்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வரும்போது மக்காவாசிகள் என்ன செஞ்சாங்க, இந்த முஸ்லிம்களுடைய பொருட்களை என்ன பறித்துக் கொண்டார்கள். பறித்துக் கொண்டு அவர்களை வெறும் கையோடு அங்கிருந்து அனுப்பினார். அப்ப அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலிக்கு பலி வாங்குறதுக்காக வேண்டித்தான் என்ன செஞ்சாங்க, மதீனால போய் அவங்களுடைய ஆட்சி ஓரளவுக்கு பலமாக்கி கொண்டதுக்கு பிறகு இப்ப நாங்க அவங்கள்ட்ட இருந்து பலி வாங்கணும்ன்ற நோக்கத்துல ஷாம் தேசத்திலிருந்து வரக்கூடிய வியாபார கோஷ்டி குறைஷிகளுடைய அந்த வியாபார கோஷ்டியை மறைத்து பிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்துல அவங்களுக்கு செய்தி வந்தது. இப்படித்தான் அபூ சுஃபியான் அந்த நேரம் இஸ்லாத்தை தழுவி இருக்கல, ரசூலுல்லாஹ்வுடைய மாமா இஸ்லாத்தை தழுவி இருக்கல. அப்ப அபூ சுஃபியான் அவர்கள் வியாபார கோஷ்டியை எடுத்துக்கொண்டு வருகின்றார், ஷாம் தேசத்திலிருந்து வருகின்றார் செய்தி எத்தியதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் என்ற இடத்துக்கு போய் அவர்களை மறைக்கலாம் என்ற நோக்கத்துல பத்ருக்கு செல்கின்றார். இப்ப இதை அறிந்த யாரு அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செய்யறாங்க, ரூட்டை மாத்தி பாதையை மாத்தி அவங்க போயிடுறாங்க. எந்த பாதையில வந்துட்டு இருந்தாங்களோ அந்த பாதையை அந்த பாதையில வராமல், ஏனென்றால் இப்ப அவங்களுக்கு செய்தி இப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மறைப்பதற்காக வேண்டி அங்கே வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி அவங்களுக்கு எத்திவிட்டு, ஆக அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா ரூட்டை மாத்தி இப்ப போறாங்க. இதே நேரத்துல மக்காவுக்கும் செய்தி அனுப்பிட்டாங்க. இப்படித்தான் முகம்மது மற்றும் அவர்களுடைய சகாக்கள் எல்லாம் தோழர்கள் எல்லாம் எங்களுடைய வியாபார கோஷ்டியை மறைத்து பிடிப்பதற்காக வேண்டி வந்து கொண்டிருக்கின்றார் என்ற செய்தியை மக்காவுக்கு அனுப்பிட்டார். உடனே என்ன மக்காவிலிருந்து அபூ ஜஹல் இவங்க எல்லாம் என்ன ஒரு படையெடுத்து ஒரு 1000 சொச்சம் பேரு என்ன செய்யறாங்க, ஆயத்தமாகியே வாராங்க இந்த முஸ்லிம்கள் அடிச்சு கொள்வதற்காக. இதுதானே அதான் அப்பத்தான் சொல்றாங்க. அப்ப காப் ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த பத்ர் யுத்தத்துல கலந்து கொள்ளாத எவரையும் நான் ரசூலுல்லாஹ்வோட எந்த யுத்தத்திலையும் பின்தங்கியது கிடையாது, இந்த தபூக் யுத்தத்தை தவிர. இதே நேரத்துல நான் பத்ர் யுத்தத்துல கலந்து கொள்ளவில்லை. பத்ர் யுத்தத்தில் கலந்து கொள்ளாத எவரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிக்கவும் இல்லை. சரிதானே? அதுக்கு காரணம் என்னென்றால் சொல்றாங்க, ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க பத்ர் யுத்தத்துக்காக வேண்டி ஆயத்தமாகி செல்லவில்லை. அவங்க சென்றதெல்லாம் அந்த குறைஷிகளுடைய வியாபார வணிக அந்த கோஷ்டியை மறைத்து பிடிப்பதற்காக வேண்டித்தான் சொன்னாங்க. ஆனா அது சண்டையில மாறி போய்விட்டு யுத்தத்துல போய் நின்றது. சொல்றாங்க, இன்னமா ஹரஜ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல் முஸ்லிமூன யுரிதுன ஈர குரைஷ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் முஸ்லிம்கள் குறைஷிகளுடைய அந்த வியாபார கோஷ்டியை நாடித்தான் சென்றார்கள். சரிதானே? ஹத்தா ஜமஅ அல்லாஹு தஆலா பைனஹும் வ பைன அதுவிஹிம் அலா கைரி மிஅத். இதுவரை என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முஸ்லிம்களையும் எதிரிகளையும் எந்தவித ஒரு நேரம் குறிப்பிடாத விதத்தில் அவர்களை அங்கே யுத்தத்துக்கு தயாராகாத நிலையில் அவர்களை அங்கே சந்திக்க வைத்தார். அதுதானே? ரசூலுல்லாஹ் தயாராகாம சொல்றாங்க, ஆனால் அவங்க தயாராகி வராங்க, அது வேற விஷயம். ஆனா ரசூலுல்லாஹ் என்ன எந்தவித தயார் இல்லாமல் யுத்தத்துக்கு தயார் இல்லாத நிலைமையில தான் போனாங்க. சரிதானே? அப்ப அந்த நிலைமையில் அல்லாஹ் அவங்களை சந்திக்க வைக்கின்றான். வலக்கது ஷஹித்து. அப்ப இதனால என்ன அந்த பத்ர் யுத்தத்துல கலந்து கொள்ளாத எவரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிக்கவில்லை என்ற விஷயத்தை சொல்லிட்டு இன்னும் மற்ற விஷயத்துக்கு வரார். வலக்கது ஷஹித்து மஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைலத்துல் அகபா. அந்த அகபா தினத்தில் நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தேன்.
அகபா தினத்தில் ஹீன தவாசக்னா அலல் இஸ்லாம், இஸ்லாத்தின் மீது உறுதிமொழி கொடுத்த நேரம், இஸ்லாத்தின் மீது மொழி கொடுத்த அந்த அகபாவுடைய இரவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நான் இருந்தேன். அதுதானே வமா உஹிப்பு அன்ன லி பிஹா மஷ்ஹத பத்ரி, அதுக்கு பகரமாக இந்த பத்ர் யுத்தம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் விரும்பவும் இல்லை. சரிதானே? என்ன சொல்றாரு? ஆரம்ப காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனித்தனியாக ஒவ்வொரு ஊருக்கு போய் இஸ்லாத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள். தாயிஃபுக்கு போன செய்தி உங்களுக்கு தெரியும். தாயிஃபுக்கு போய் இஸ்லாத்தை எடுத்து சொன்னாங்க. அங்குள்ள மக்கள் அவங்களே அந்த சிறு பிள்ளைகளை வாலிபர்களை பின்னால் அனுப்பி கல்லால் அடித்தாங்க என்ற செய்தியெல்லாம் நீங்க கேட்டீங்க. அதுதானே? அப்ப இதே போல ஒவ்வொரு ஹஜ்ஜி காலத்திலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, வந்து இஸ்லாத்தை ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் இஸ்லாத்தை எடுத்து சொல்லுவாங்க. பல மக்கள் அங்க ஒன்று கூடுவாங்களே, அந்த ஒன்று கூடும் போதும் ஒவ்வொரு கோத்திரத்தையும் சந்திச்சு அவங்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதே போல இந்த மதீனா வாசிகளும் போயிருந்தாங்க. சரிதானே? அவுஸ் மற்றும் ஹஸ்ரஜ் என்ற இந்த 2 முக்கியமான கோத்திரங்கள் அவங்களும் போயிருந்தாங்க. அவங்களுக்கும் இஸ்லாத்தை எடுத்து சொன்னாங்க. அந்த சந்தர்ப்பத்துல ஒரு 6 பேர் வந்து என்ன இஸ்லாத்தை தழுவுறாங்க. ரசூல்லா சந்திச்சு 6 பேர் மதீனா வாசிகள் இஸ்லாத்தை தழுவுகின்றார்கள். அதுக்கு பிறகு அடுத்த வருடம் ஒரு நான் நினைக்கிறேன் அதை விட அதிகமான 20 லட்சம் பேர் நினைக்கிறேன். அடுத்த அதுக்கு பிறகு வந்த ஹஜ்ஜி மாதத்துல போய் சந்திச்சு திரும்ப அங்கே ஒப்பந்தம் செய்யறாங்க இஸ்லாத்துக்கு. அதாவது வந்து நாம் இஸ்லாத்தை தழுவி இஸ்லாத்துல உறுதியாக இருப்போம், உங்களுக்கு உதவி செய்வோம், உங்கள் யாரை தாக்க வந்தால் எதிர்த்து போராடுவோம் என்ற செய்தியெல்லாம் சொல்லி அங்கே ஒப்பந்தம் செய்யறாங்க. அதான் சொல்றாங்க யாரு, காப் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, வலகத் ஷஹித்து மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைலத்துல் அகபா ஹீன தவாதக்னா அலல் இஸ்லாம். இஸ்லாத்தின் மீது நாம் உறுதிமொழி கொடுக்கும் போது அந்த அகபாட இரவிலே நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தேன். வமா உஹிப்பு அன்ன லி பிஹா மஷ்ஹத பத்ரி, இதுக்கு பகரமாக இந்த அகபாவுடைய இரவு இருக்கின்றதே, அதுக்கு பகரமாக எனக்கு பத்ரு அந்த போர் கிடைக்கணும் என்று நான் விரும்பல. அப்ப எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு காப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு? இதுக்கு அவருடைய கண்ணோட்டத்துல இந்த அதாவது வந்து அகபாவுடைய இரவில யாருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத அந்த தினங்கள்ல ரசூல்லாவோட வந்த அந்த இரவுல இருந்து ஒப்பந்தம் செஞ்சாங்களே, அந்த இதை வந்து மேற்படுத்தி சொல்றாரு. இது வந்து எனக்கு மிக சிறந்ததாக இருக்கின்றது, அதுக்கு பகரமா எனக்கு பத்ர் யுத்தம் கிடைக்கணும் என்று நான் விரும்பல. இருந்தாலும் மிக பிரபலியம் வந்து என்ன, இந்த அகபாவுடைய இறை விட பத்ரு தான் வந்தன, பத்ர் யுத்தம் தான் மக்கள் மத்தியில பிரபலியமாக இருக்கின்றது. அகபா பத்தி சொன்னா சிலங்களுக்கு தெரியாம இருக்கு. சரிதானே? அகபாவுடைய இரவும் ஒப்பந்தம் செஞ்சாத அகபாவுடைய இரவு அதிகமான பேருக்கு தெரியாது. ஆனா பத்ரு சொன்னால் அது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். பத்ர் யுத்தம் சொன்னார். அதான் சொல்றாரு, இந்த வமா உஹிப்பு அன்ன லி பிஹா மஷ்ஹத பத்ரி, இந்த அகபாவுடைய இரவு இருக்கின்றதே, நான் ரசூலுல்லாஹ்வோட இருந்து ஒப்பந்தம் செஞ்சோம், அதுக்கு பகரமாக பத்ரு எனக்கு கிடைக்கணும் நான் விரும்பல. இதே நேரத்துல பத்ரு தான் வந்து என்ன மிக பிரபலியமாக இருக்கின்றது மக்கள் மத்தியில. وكان من خبري حين تخلفت عن رسول الله صلى الله عليه وسلم في غزوة تبوك أني لم أكن قط أقوى ولا أيسر مني حين تخلفت عنه في تلك الغزوة. சொல்றாரு, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் தபூக் யுத்தத்திலே ரசூல்லா ஆரோக்கிய விட்டு பின்தங்கி நின்றானே,
அப்ப அந்த அஹ், அஹ், அப்ப அந்த நான் பின்தங்கிய வேலையில நான் அந்த அந்த நேரத்தில் நான் எவ்வளவு சக்தி வாய்ந்தவனாக இருந்தேனோ, எந்த அளவுக்கு செல்வந்த செல்வந்த உடையவனாக இருந்தேனோ, வேற எந்த நேரத்தில் நான் இருந்ததில்லை. வேற எந்த நேரத்திலும் நான் இருந்ததில்லை. அண்டா நான் எப்போ அந்த பத்ரு தபூக் யுத்தத்திலிருந்து பின்தங்கினேனோ அந்த நேரத்தில் வந்தேன்னா மிகவும் உடம்புல ஆரோக்கியம் உள்ளவனாகவும் வசதி படைத்தவனாகவும் இருந்தேன். வேற நேரத்துல இல்லாத நிலைமையில் அப்படி வசதி படைத்தவனாக இருந்தேன். வல்லாஹி மா ஜமஅது கப்லஹா ராஹிலத்தைனி கத்து. அல்லாஹ் மீது ஆணையாக இதுக்கு முந்தி நான் என்ன 2 வாகனங்கள் வைத்தது கிடையாது. 2 வாகனங்கள் நான் வைத்தது கிடையாது. என்கிட்ட என்ன 2 வாகனங்கள் இருந்ததில்லை. ஹத்தா ஜமாத்துஹா ஃபி தில்கல் கஸ்வா. இப்ப இந்த யுத்தத்துல என்ன 2 வாகனம் என்கிட்ட இருந்துச்சு. 2 வாகனம், அதாவது ஒட்டகம், இதுதானே பிரயாணம் செய்யக்கூடிய நல்ல சிறந்த ஒட்டகம் இருக்கு. வலம் யகுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுரீது கஸ்வத்தன் இல்லா வர்ரா பிகைரிஹா ஹத்தா கானத் தில்க அல் கஸ்வா. அப்படி சொல்றாங்க. அதுக்கு பிறகு சொல்றாங்க, அடுத்தது இந்த தபூக் யுத்தம் இருக்கின்றது. இதல்லாத வேறு யுத்தங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்வதென்றால் அந்த போகக்கூடிய அந்த 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 திசையை சொல்லாமல் வேற திசையை சொல்லுவாங்க. நாங்க நாளைக்கு இந்த பக்கம் போவோம் சொல்லுவாங்க. இல்லைஞ்சா இல்ல வர்ற பிகைரி ஹத்தா கானத் தில்கல் கஸ்வா ஃபகஸா ரசூலுல்லாஹி சொல்றாங்க. நாங்க என்ன ஒரு யுத்தத்துக்கு போறோம்டா ரசூலுல்லாஹ் அந்த இன்னொரு இடத்துக்கு நாங்க போறோம்னு சொல்ல மாட்டான் நேரடியா. மாறாக என்ன தௌரியா பண்ணுவாங்க. தௌரியான்னு சொன்னால் அதாவது பொய்யை மேற்படுத்தி வெளிப்படுத்தி உண்மை மறைச்சு சொல்லுவாங்க. அது தௌரியாண்டு சொல்றது சரிதானே. அப்ப நாம இந்த வழி நாளைக்கு இந்த வழியால போவோம். ஆனா போவாங்க என்ன வேறொரு வழியில. ஆனால் இந்த யுத்தத்துல என்ன தபூக் யுத்தத்துக்கு சொல்லிட்டாங்க, நாங்க நேரடியா நாளைக்கு தபூக்கு தான் போறோம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையா சொல்லிட்டான். அதான் சொல்றாங்க. நினைச்சா வலம் யகுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுரீது கஸ்வத்தன் இல்லா வர்ர பிகைரி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யுத்தத்தை நாடினார்கள், செல்ல நாடினார்கள் என்றால் அது அல்லாததை கொண்டு அவர்கள் தௌரியா பண்ணுவார்கள். சரிதானே. ஹத்தா கானத் தில்கல் கஸ்வா, எதுவரை என்றால் இந்த இந்த யுத்தம் நடந்தது. ஃபகஸாஹ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ஹர்ரின் ஷதீத். இந்த தபூக் யுத்தம் இதை கடினமான வெயில் காலத்திலும் வஸ்தக்பல சஃபரன் பஈதன் வ மஃபாஸன், இன்னும் மிக நீண்ட பாலை வனத்தால் செல்லக்கூடிய நீண்ட ஒரு சஃபரை மேற்கொண்டார். வஸ்தக்பல அததன் கபீரன், இன்னும் ஒரு அதிகமான எதிரிகளுடைய எண்ணிக்கையை அவர்கள் மேற்கொண்டார்கள். சரிதானே. பயணம் ஒரு நீண்ட பயணம். அந்த பயணமும் என்ன பாலைவனங்களை தாண்டி செல்லக்கூடிய பயணம், இன்னும் கஷ்டமான வழி. வசக்மல் அதன் கதீர, எதிரிகளும் அங்கே என்ன அதிகமான எண்ணிக்கையில் இருந்தாங்க. 40,000 பேர் இருந்ததாக சொல்லப்படுகின்றது. சரிதானே. அப்ப இப்படியான நிலைமையில ஃபஜல்லா லில் முஸ்லிமீன அம்ரஹும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களுக்கு என்ன அவர்களுடைய நிலைமையை எடுத்து சொல்லிட்டாங்க. நாங்க என்ன நாளைக்கு தபூக் யுத்தத்துக்கு தான் தபூக் நோக்கி செல்லுகின்றோம் என்று நேரடியாக சொல்லிட்டாங்க. சரிதானே. மறைக்கல. ஏன் அவங்க அந்த 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 அவங்களுடைய யுத்தத்துக்குரிய ஆயத்தங்களை அவர்கள் செய்து கொள்வதற்காக. உள்ளது யுரீத், எந்த திசையை நோக்கி செல்கின்றார்களோ அதை அவர்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லிவிட்டார். والمسلمون مع رسول الله صلى الله عليه وسلم كثير ولا يجمعهم كتاب حافظ يريد بذلك الديوان. அடுத்தது
ரசூல்லாவுடனும் வந்தன அதிகமான முஸ்லிம்கள் இருந்தார். சொல்லப்படுகின்றது 30,000 பேர் அந்த யுத்தத்தில் இருந்ததாக சொல்லப்படுகின்றது. வலா யஜ்மஅஹும் கிதாபுன் ஹாஃபிஸ், அவர்களை வந்தன எல்லோரையும் ஒரு அதாவது வந்து புத்தகம் அல்ல நோட் புக் வந்தன ஒன்றுல வந்து எடுத்து சொல்ல முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு அவர்கள் இருந்தார்கள். சரிதானே? யூரிது பிதாலிக்கு தீவான், அதுக்கு வந்தன ரிஜிஸ்டர், தீவானுக்கு அதுக்கு ரிஜிஸ்டர், அரபில் தீவான்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு ரிஜிஸ்டரும் வந்து அவர்களை உள்ளடக்காத விதத்துல அதிகமான அளவுக்கு முஸ்லிம்கள் இருந்தாங்க, முஸ்லிம் படையினர். தானே? கால காபு, அதுக்கு பிறகு காப் ரலியல்லாஹு சொல்றாங்க, فقل رجل يريد أن يتغيب إلا ظن أن ذلك سيخفى به ما لم ينزل فيه وحي من الله. இப்ப ஒரு அர்த்தமாகிறது, அதாவது ஒருவன் ரசூல்லா விட்டும் இந்த யுத்தத்தில் கலந்து கொள்ளாமல் மறைந்து விட வேண்டும் என்று விரும்பினால் அவன் நினைப்பான் என்ன, இந்த விஷயம் ரசூல்லாக்கு தெரிய வர, நான் போகலண்டா, நான் போகாத ரசூல்லாக்கு தெரிய வராது. மாலம் யன்சில் ஃபீஹி வஹி மின் அல்லாஹ், அல்லாஹ்விடத்திலிருந்து இந்த விடயத்துல வஹி அறிவிக்கப்பட்டாலே ஒழிய இன்னார் இந்த யுத்தத்தில் கலந்து கொள்ளவில்லை என்று அல்லாஹ் சொன்னாலே ஒழிய ரசூல்லாக்கு இந்த செய்தி தெரிய வரா. ஏன்? அந்த அளவுக்கு வந்து என்ன கூட்டம், யார் வந்திருக்கிறாங்க யாரு வரலன்றத பத்தி தெரியா போய்விடும். தானே? அந்த அளவுக்கு வந்து என்ன கூட்டம் இருக்கு. சொல்றாங்க, وغزا رسول الله صلى الله عليه وسلم تلك الغزوة حين طابت الثمار والظلال. அதோட சொல்றாங்க, இந்த யுத்தம் ரசூலுல்லாஹ் இந்த மேற்கொண்ட யுத்தம் இருக்கின்றதே, அது எந்த காலத்துல? ஹீன தாபத் الثمار والظلال, பழம் கனிந்திருக்கக்கூடிய மற்றும் நிழல், மரங்கள் நிழல் கொடுக்கக்கூடிய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்தை மேற்கொண்டார்கள். ஏன்னா கடினமான இந்த சூடு காலம் இருக்குதே, அதுல வந்து பழம் கனிந்து விடும். இந்த அரபு நாடுகள்ல வந்தன ஈத்த பழம் வந்தன இந்த சூடு காலத்துல அதாவது வந்து கனியும். சொல்றாங்க இந்த காலம் வந்தன, அதாவது சூடு காலம், இதுல வந்து பழம் அதாவது வந்து பழுத்திருந்தது. அதே நேரத்துல மரங்களும் வந்து நிழல் கொடுக்கக்கூடிய விதத்தில் அடர்ந்த நிலைமையில் இருந்தது. இது வந்து யாருக்கும் அரபிகள் வந்து மிக விரும்பக்கூடிய காலம். அவங்க என்ன செய்வாங்க, தன்னுடைய குடும்பத்தோடு போய் மரங்களுக்கு கீழே இருந்து பழங்களை பறித்து சாப்பிடக்கூடிய, அப்படி சந்தோஷமா இருக்கக்கூடிய காலம். நான் வந்து என்ன இந்த இந்த நிலைமையை வந்து மிகவும் விரும்பக்கூடியனாக இருந்தேன். அதாவது இந்த பக்கம் சாயக்கூடியனாக இருந்தேன் என்றால் அதை விரும்பக்கூடிய, இந்த மாதிரி அந்த காலத்தை வந்து அவர் விரும்பக்கூடியவர். யாரு? காப் ரலியல்லாஹு தஆலா. ஃபதஜஹஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல் முஸ்லிமூன மஅஹு. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்கள் எல்லாம் ஆயத்தமாகிறாங்க. வதஃபிக்து அக்து லிகை அத்தஜஹஸ மஅஹு, நானும் ஒவ்வொரு காலையிலும் செல்வேன் அவரோடு தயாராகுவதற்கு, யுத்தத்துக்கு தயாராகுவதற்காக வேண்டி செல்வேன். ஆனால் வீட்டுக்கு திரும்பி வருவேன், எதுவுமே செஞ்சிருக்க மாட்டேன். நான் என் உள்ளத்துல வந்து சொல்லுவேன், அனகாதிரும் அலா தாலிக இன் அரத், நான் இத ஆயத்தம் ஆகணும் என்று சொன்னால் அதுக்கு நான் சக்தி பெற்றவனா இருக்கின்றேன். நல்ல வாலிபன் தானே, உடம்பு ஆரோக்கியம் உள்ளவர், அதே போல வசதி உள்ளவர். அப்படி நான் ஆயத்தமாகணும் என்று சொன்னால் அது எனக்கு வந்து செஞ்சிருவேன் என்று நான் உள்ளத்துல சொல்லிக்குவேன். பலம் யஸல் யதமாதா பி ஹத்தா இஸ்தமர்ர நாஸு பின்னாஸில் ஜின். இப்படியே வந்து என்னுடைய நிலைமை நீண்டது இதுவரைக்கும் என்றால் மக்கள் அதாவது வந்து கடினமாக இதில் வந்தன, அதாவது வந்து ஈடுபட தொடங்கி விட்டார்கள். فأصبح رسول الله صلى الله عليه وسلم غاديا والمسلمون معه. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் முஸ்லிம்கள் காலையிலே வெளியிறங்கி செல்லவாகி விட்டார், யுத்தத்துக்காக வேண்டி வெளியிறங்கி செல்லவாகி விட்டார். வலம் அக்தி மின் ஜிஹாதி ஷைஅன், நானும் என்னுடைய ஆயத்தம் எதுவுமே செஞ்சிருக்கல,
அப்படிப்பட்ட நிலைமை இப்ப ரசூல்லா வெளியிறங்கி போறான். சும்மா கதவுத் ரஜஅத் வலம் அக்தி ஷைஅன். நானும் காலையில போனேன், போய் ஆயத்தமாயி அவங்களோட போகின்ற நோக்கத்துல போனேன், எதுவுமே செய்யல, திரும்பி வந்துட்டேன். فلم يزل يتمادى بي حتى أسرعوا وتفارت الغزو. எதுவரை என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ப மக்கள் வந்து என்ன, முஸ்லிம்கள் فلم يزل يتمادى بي حتى أسرعوا. எதுவரை என்றால் அவங்க வந்து இப்ப அவசரமாக சென்று விட்டார்கள். என்னோட நிலைமை இப்படியே தான் நீடித்துக் கொண்டிருந்தது. நாளை செய்வேன், இன்றை செய்வேன், நாளை செய்வேன் இப்படின்னு வந்து நீடித்துக் கொண்டிருந்தது. அதாவது வந்து கொஞ்சம் இருங்க. தபாரத்தல் கஸு, அந்த போர் வீரர்கள் எல்லாம் புறப்பட்டு சென்று விட்டார்கள். அவங்கள வெளியிறங்கி சென்றதுக்கு பிறகு என்னோட மனசுல வந்துச்சு எப்படி என்றால், இதே நிலைமையில நான் அவர்களை சென்று அழைத்து கொண்டால் நல்லது என்று நினைத்தேன். இப்பெல்லாம் அவங்க போயிட்டான், நான் எந்த ஆயத்தமும் செய்திருக்கல. ஆயத்து செய்யாவிட்டாலும் பரவாயில்ல, இப்படி இப்ப நிலைமையில இப்படி இந்த நிலைமையிலே போய் அவர்களை சந்தித்துக் கொள்வோம் என்று என் மனசுல தோணிச்சு. என்னுடைய கை சேதமே, நான் அப்படி செய்திருக்க கூடாதா? நான் அப்படி போய் சேர்ந்திருந்தால் இந்த பிரச்சனை ஒன்று பின்னுக்கு வரக்கூடிய பிரச்சனை எதுவுமே வந்து இருக்காது என்று சொல்றாரு. சும்மெல்லாம் யுகத்தர் தாலிகலி, அதுவும் எனக்கு வந்து என்ன எழுதப்படலை. அதாவது வந்து தக்தீர்ல, என்னுடைய விதியில வந்து அதுவும் எழுதப்படலை. فَتَفِقْتُ إِذَا خَرَجْتُ فِي النَّاسِ بعد خروج رسول الله صلى الله عليه وسلم يحزنني أني لا أرى لي أسوة. இப்ப அவங்களோட போய் சேர்ந்து கொள்வோம் என்று நினைச்சேன், அதுவும் கிடைக்கல. அதுக்கு பிறகு இப்ப நான் வந்து என்ன மதீனாவில இருப்பேன். மதீனா வீட்டில இருந்து மதீனாவுல போய் நான் வந்து என்ன நகரத்துல போய் சுற்றுவேன். சுத்தி பார்க்கும் போது அங்குள்ள நிலைமையை சொல்றாரு. فَتَفِقْتُ إِذَا خَرَجْتُ فِي النَّاسِ بعد خروج رسول الله صلى الله عليه وسلم يحزنني. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியாகி சென்றதுக்கு பிறகு நான் வெளியிலே சென்றால் என்னை கவலையில் ஆழ்த்தும் அன்னிலா அராலி உஸ்வத்தன், எனக்கு ஒரு அதாவது வந்து முன்மாதிரி இல்லாததை பார்த்து நான் கவலை அடைவேன். என்ன போல யாருமே அங்க இருக்க மாட்டான். இதுதானே இல்ல ரஜுலன் மக்மூசன் அலை பின் நிஃபாக், அதாவது நயவஞ்சகத்தில் ஊறி போன ஒருவர், அல்லது வந்து என்ன ரஜுலன் மிம்மன் அதர் அல்லாஹு அலை மின துஆஃபா, அல்லது வந்து என்ன பலகீனமானவர்களின் அல்லாஹ் சலுகை கொடுத்தவர்கள், அப்படிப்பட்ட ஒருவரைத்தான் கண்டேனே ஒழிய என்ன போல யாரும் அங்க இருக்கல. எல்லோரும் வந்து என்ன ரசூலோட போயிட்டாங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய யாரு, ஒன்றில் வந்து என்ன முனாஃபிக்குங்கள், நயவஞ்சவர்கள், அல்லது வந்து அல்லாஹ்வால் வந்து என்ன சலுகை கொடுக்கப்பட்டவர்கள். சலுகை கொடுக்கப்பட்ட பலகீனமானவங்க, நோயாளிகள், அல்லது வந்து என்ன நொண்டி குருடர்கள், இப்படியான பார்வை இழந்தவர்கள், இப்படிப்பட்டவர்கள் தான் அங்க இருந்தாங்க, வேற யாரும் இருக்கல. வலம் யذ்குர்னி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா பலக தபூக். அடுத்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தபூக்கை எத்தும் வரைக்கும் என்னை பற்றி ரசூலுல்லாஹ் நினைவு கூறவில்லை. ஃபகால வஹுவ ஜாலிஸுன் ஃபில் கௌமி பித்தபூக். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்கிலே வந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய நிலைமையில சொன்னாங்க, மா ஃபஅல கஅப் இப்னு மாலிக், கஅப் பின் மாலிக் என்ன செய்தார், என்னவாயிட்டு, அவரை காணலையே அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னது. ஃபகால ரஜுல் மின் பனி சலமா, பனு சலமா என்ற கோத்திரத்தை சார்ந்த ஒருவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ் ஹபஸஹு புர்தா, அவர்களுடைய இரண்டு அந்த புர்த் என்றால்
சாலுவைகள், அப்படி மேலே போட்டுக்கொள்ளக்கூடிய சாலுவை தானே, துணி, அரபிகள் போட்டுக்கொள்வாங்க. அப்படிப்பட்ட அந்த 2 புருதுகள், இன்னும் தன்னுடைய 2 தோல் புயங்களை பார்ப்பது, இது அவரை என்ன தடுத்து விட்டது என்று சொன்னார். என்ன அர்த்தம்? இவர் வசதி படைத்தவர், நல்ல முறையில வந்து ஆடை அணிந்து கொண்டு சொல்லும் போது அப்படி தன்னுடைய ஆடையை, மேலே இருக்கக்கூடிய ஆடையை வந்து என்ன இடது பக்கம் வலது பக்கம் இப்படி திரும்பி பார்த்து பார்த்து போகக்கூடிய ஒரு தானே. அப்ப இந்த நிலைமை, அவருடைய இந்த நிலைமை அவரை தடுத்து விட்டது என்று சொல்றார். அப்படி என்றால் வந்து என்ன, அவர் வந்து சுவண்டியை வந்து என்ன விரும்புறாரு, சுவண்டியை விரும்பி வந்து என்ன அவரு வராமல் நின்று விட்டார் என்று சொன்னதும் பக்கால்லாஹு முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப முஆத் பின் ஜபல் என்ற அந்த பிரபலியமான சஹாபி அவர் சொன்னாங்க, பிஸமா குல்த், நீ மோசமான செய்தியை சொல்லிட்டாய், மோசமான ஒரு செய்தியை பேச்சை பேசிவிட்டாய். வல்லாஹி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் மீது யானையாக, அல்லாஹ்வுடைய தூதரே, மா அலிம்னா அலைஹி இல்லா கைரன், அவர்ல நாங்க நல்லதை தவிர வேறு எதையும் காணவில்லை. கஅப் பின் மாலிக் இருக்கிறாரு, அவர் ஒரு நல்ல மனிதன், அவர்ல வந்தன ஏதாவது, அதாவது ஒரு தவறான எந்த செய்தியும், எந்த செயலையும் நாம் காணவில்லை. பசகத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் மௌனம் ஆயிட்டாங்க, எதுவும் சொல்லல. ஃபபைனா ஹுவ அலா தாலிக, இந்த நிலைமையில் இருந்து கொண்டிருக்கும் போது, ரஆ ரஜுலன் முபீதன் யஸுலு பிஹி ஸுரா, ஒரு வெள்ளை ஆடை அணிந்த ஒரு மனிதரை பார்த்தார். யஸுலு பிஹி ஸுரா, கானல் நீர் அவரை போக்கிக் கொண்டிருந்தது. தூரத்துல வெள்ளை ஆடை அணிந்த ஒருவர் வந்து கொண்டிருக்கின்றார், ஆனால் கானல் நீர் வந்து என்ன அவருடைய அந்த உருவத்தை வந்து போக்கிக் கொண்டிருந்தது. இப்ப தூரத்திலிருந்து ஒருவர் வரும்போதும் வெயிலும் கடினமாக இருந்தால் அவர் மேலே போவது கீழே போவது போன்று அப்படி விளங்கும். கானல் நீரை இங்கே பார்த்திப்பீங்க, தண்ணீர் வந்து அலைகள் வார மாதிரி அப்படி போய்கொண்டிருக்கும், ஆனால் அங்கே தண்ணீர் இருக்காது. அதே போல இவருடைய இந்த உருவத்தை, அது வந்து என்ன வெண்ணிறமான ஆடை அணிந்த இந்த அவர் உருவத்தை கானல் நீர் வந்து என்ன போக்கிக் கொண்டிருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குன் அபா ஹைஸமா, நீ அபா ஹைஸமாவாக இரு. அந்த வார மனிதரை பார்த்து சொன்னாரு, நீ அபா ஹைஸமாக இருக்கட்டும் இருப்பீராக என்று சொன்னதும், வைதா ஹுவ அபு ஹைஸமா அல் அன்சாரி, அவரை அபு ஹைஸமா அன்சாரியாகவே இருந்தார். ரசூலுல்லாஹ் எந்த பேரை சொல்லி சொன்னாரோ அதே மனிதர் தான். இந்த அபு ஹைஸமா அன்சாரி எவர் என்றால், வஹுவ அல்லதி தஸத்தக பிஸாஇ தம்ரி ஹீன லமஸஹு அல் முனாஃபிகூன். கஅப் பின் மாலிக் சொல்றாங்க, இந்த அபு ஹைஸமான்றவர் யார் என்றால், அவர் கொஞ்சம் அதாவது வந்து தாமதித்து தான் வந்தார், வந்து ஆனா சேர்ந்துட்டார் யுத்தத்துல. அவரு இந்த நோக்கத்துல பின்னாகல்ல, ஏதோ ஒரு காரணத்தினால தாமதம் ஆயிட்டாரு, முஸ்லிம்களோடு சேர்ந்து வரக்கூடிய நிலைமை அவருக்கு ஏற்படல, ஆனால் வந்து சேர்ந்துட்டார். இவர் யாரு என்று இப்ப கஅப் பின் மாலிக் சொல்றாரு. அவர் சொல்றாங்க, வஹுவ அல்லதி தஸத்தக பிஸாஇ தம்ரி ஹீன லமஸஹுல் முனாஃபிகூன். ரசூலுல்லாஹ் இந்த யுத்தத்துக்காக வேண்டி மக்கள் முஸ்லிம்களிடம் இருக்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் சரி கொண்டு வந்து அவங்களுக்கு முன்னால வந்து என்ன குமிக்க சொன்னாங்க. ஏன்? யுத்தத்துக்கு ஆயத்தமாவதற்காக வேண்டி. சரிதானே? பெரிய அளவுல சரி, சிறிய அளவுல சரி, எவ்வளவு இருக்குதோ அந்த அந்த அளவையாவது கொண்டு வந்து கொடுக்குமாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அதாவது தஷ்கீல் பண்ணினாங்க. அப்ப இந்த அபு ஹைஸமா அல் அன்சாரி இருக்கிறாரு, அவர்கிட்ட எதுவுமே இருக்கல. அதுக்கு முந்தின அவரு வேலை செய்தார், இரவு கூட வேலை செய்து 2 சா ஈச்ச பழம் தான் அவருக்கு கிடைக்கின்றது கூலி. 2 சாக்கள் வந்து கிடைக்கின்றது. சா என்று சொன்னால் ஒரு அளவு உங்களுக்கு தெரியும், சரிதானே? அதாவது வந்து 4 அல்லு, 4 அல்லு ஒரு சா, 4 அல்லு அல்லது 5 அல்லு நினைக்கிறேன், 2 கைகளையும் அப்படி சேர்த்து
நடுத்தரமான ஒரு மனிதருடைய 2 கைகளாலையும் சேர்த்து ஒரு அல்ல அள்ளினால் அதுக்கு முத்து என்று சொல்றது. இப்படி 4 அல்லது 5 அல்லு அள்ளினால் அதுக்கு வந்து என்ன சா என்று சொல்றது. சரிதானே? அப்ப இவரு அந்த கூலி வேலை செய்கிறார். 2 சாக்கள் அவருக்கு கிடைக்கின்றது. 2 சாக்கள் அவருக்கு கிடைக்கின்றது. ஒரு சாவை வந்து வீட்டாரை கொடுத்து விட்டு மற்ற சாவை வந்து எடுத்து கொண்டு வந்து அவரு தர்மம் செய்கின்றார். இதை பார்த்துட்டு இருந்த முனாஃபிக்கீங்கள் நயவஞ்சகர்கள் என்ன சொன்னாங்க? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அதே போல அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப், இவங்கெல்லாம் வந்து அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அவங்களோட பாதி செல்வத்தை கொண்டு வந்தாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா பாதி செல்வத்தை கொண்டு வந்தாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா முழு அவங்களுடைய செல்வத்தை எடுத்துட்டு வந்தாங்க. அவர் ரசூல கேட்கிறாங்க, அபூபக்கர் நீ என்ன கொண்டு வந்த? அல்லாஹ் ரசூலை வந்து வீட்டுல வைத்துட்டு மத்த எல்லாம் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. உமர் அலி எல்லாம் கேட்ட சொன்னாங்க, நான் பாதி செல்வத்தை கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இந்த சந்தர்ப்பத்துல உமர் அலி எல்லாம் சொல்றாங்க, இன்றைக்கு நான் வந்து என்ன அபூபக்கரை வெண்டு விடுவேன் சொன்னாங்க. அபூபக்கரை வெண்டு விடுவேன் அப்படின்னு சொன்னா அந்த சந்தர்ப்பத்துல சொல்றாங்க. என்ன கேட்டா அவங்களுடைய பாதி செல்வத்தை எடுத்துட்டு வந்தாங்க. இங்க வந்து பார்த்தால் ரசூல கேட்கிறாங்க, நீ உமரை நீங்க என்ன கொண்டு வந்தான்னு சொல்லி அவன் சொன்னா பாதி செல்வம். அபூபக்கர்ட்ட கேட்டு சொன்னாங்க, அல்லாஹ் ரசூலை வீட்டுல வச்சுட்டு மத்த எல்லாம் கொண்டு வந்தேன்னு சொல்லி. இதை சொன்னது, இதை கேட்டது உமர் அலியா சொன்னாங்க, இதுக்கு பிறகு நான் அபூபக்கரோட போட்டிவிட போக மாட்டேன், அபூபக்கருடன் போட்டிவிட போக மாட்டேன் விஷயம் சொல்லிட்டாங்க. அவங்க நினைச்சாங்க வந்தேன்னா அபூபக்கர் வந்து என்னை விட குறைவாக கொண்டு வந்திருப்பாங்கன்னு சொல்லி. அப்ப இந்த சம்பவம் இப்ப இதுல வந்து பலர் அவங்கள்ட்ட இருக்கிற மாதிரி இப்ப கொண்டு வந்தாங்களே, கொண்டு குமிச்சாங்க ரசூல்லா முன்னால செல்வத்தை. இப்ப இந்த அபு ஹைசமா என்ன செய்யறாங்க, ஒரு சாத்தம்பரத்தான் ஈச்சப்பழத்தான் கொண்டு வைக்கிறாங்க. அற்பமானது, அற்பமான ஒரு தர்மம். இப்ப இதை பார்த்துட்டு முனாஃபிக்குகள் வந்து என்ன சொல்றாங்க, அதிகமா கொடுக்குறவங்க வைக்கிறாங்களே அவங்கள்ட்ட எல்லாம் வந்து என்ன முகஸ்துதிக்காக வேண்டி அப்படி செய்யறாங்க, முகஸ்துதிக்காக வேண்டி அப்படி செய்யறாங்க சொன்னாங்க. இந்த அபு இந்த இந்த இவர் அபு ஹைசமா போல இந்த சில சஹாபிகள் வந்து அற்பமான பொருட்களை வந்து கொடுக்குறாங்களே, அதை பார்த்துட்டு சொன்னாங்க, இது அல்லாவுக்கு வந்து இதையும் தேவையா? அல்லாஹ் தேவையற்றவன். இந்த தர்மத்தை விட்டும் அல்லாஹ் தேவையற்றவன். இது இருந்தாலும் பரவாயில்லை என்ற மாதிரிக்கு சொன்னாங்க. இப்படி வந்து என்ன அவங்க குறை சொன்னாங்க இந்த தர்மம் கொடுக்கக்கூடியவங்களை பார்த்து. அதான் இங்க காபின் மாலிக் சொல்றாங்க, இவர் எவர் என்றால் இவர் சம்பந்தம், இவர் தர்மம் செய்யும் போதும் இவரை பார்த்து வந்து குத்து கதை சொன்னாங்களே நயமஞ்சர்கள், அவர் தான் இவரு என்று சொல்லிட்டாரு. அது சொல்லி போட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் சொல்றாங்க, பலமா பலகனி அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவஜ்ஜஹ காஃபிலன் மின் தபூக ஹதரனி பஸ்ஸி. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து திரும்பி வருகின்றார்கள் என்ற செய்தி கேள்விப்பட்டதும் அதாவது இப்ப ரசூல்லா போறாங்க, இப்ப தபூக்ல திரும்பி வராங்க. என்ன காரணம்? யுத்தம் முடிஞ்சிட்டான்னு கேட்டால் இல்லை, யுத்தம் முடியல. ரசூல்லா போய் அங்க தங்கி இருக்கிறாங்க. தங்கி 20 நாள் இருந்தாங்க. 20 நாள் தபூக்கு அங்க அந்த இடத்துல இருந்தாங்க. யுத்தம் இல்லாமலே சண்டை முடிந்து விட்டது, யுத்தம் செய்யாமலே சண்டை முடிந்து விட்டது. அது எப்படி கேட்டால் ரசூல்லா அங்க போய் அங்க தங்கவும் இந்த செய்தியை கேள்விப்பட்ட ரோமாபுரிகள் என்ன செய்யறாங்க, பயந்து விட்டார்கள். பயந்து அவர்கள் அந்த இடத்தை விட்டும் அவர்களை விட்டும் ஒவ்வொரு பக்கம் வந்த திசையிலே திரும்பி சென்று விட்டார்கள். யுத்தம் நடக்கல, சரிதானே? யுத்தம் நடக்கல. அப்படி இருந்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, சில சொன்னாங்க அவங்கள நாங்க பின்தொடருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப உமர் அலி சொன்னாங்க, வானா அவங்க போற மாதிரி விட்டுருவோம், நாங்க அவங்கள பின்தொடர வேண்டிய அவசியம் இல்லை, அல்லாஹ் எங்களுக்கு வெற்றி தந்துட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னது. ரசூல்லா உமர் அலி தன்னுடைய செய்தியை அந்த 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 ஆலோசனை எடுத்து நடக்கிறாங்க. இருந்தும் 20 நாள் அங்கே இருந்தாங்க. 20 நாள் அங்கே தங்கியிருந்து
அந்த அந்த இடத்துல என்ன செய்ய வேண்டுமோ அந்த செயல்கள் எல்லாம் செய்துவிட்டு திரும்ப வருகின்றார்கள். திரும்ப வருகின்றார்கள் என்ற செய்தி யாருக்கு? கஅப் பின் மாலிக் இப்ப எத்திவிட்டது. ரசூலுல்லாஹ் வருகின்றான்ற செய்தி இவங்களுக்கு எத்திவிட்டது. அதுதானே. فلما بلغني أن الرسول صلى الله عليه وسلم توجه قابلا من تبوك حضرني بثي وتفيق وأتذكر الكذب وأقول مما أخرج من سخطه غدا وأستعين على ذلك بكل ذي رأي من أهلي. இப்ப வருகின்றார் ரசூலுல்லாஹ் திரும்பி வாராங்கன்ற செய்தி கேள்விப்பட்டதும் இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து நான் நாளைக்கு எப்படி வெளியாகுவது? அதற்காக வேண்டி என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறந்த அறிவாளிகளிடம் போய் அவங்களுடைய ஆலோசனை, அவருடைய அதாவது ராய், அவங்களுடைய ஆலோசனையை என்ன நான் கேட்டேன். அவங்களுடைய ஆலோசனை அலாதாலிக்கு பிக்குள்ளி தீராய் மினாகலி. இப்போ என்ன ஒவ்வொரு டைம் போய்த்து நான் என் குடும்பத்தாரிடம் போய்த்து நாம கேட்கிறேன், என்ன சொல்றது, நான் என்ன சொல்றது என்று ஒவ்வொருத்தர் டைம் என்ன நல்ல புத்தி உள்ளவங்க அறிவுள்ளவங்கள்ட்ட நான் கேட்டு கொண்டிருந்தேன். பலம் அகீலான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது அவல்ல காதிமன் ஜாஹ அன்னில் பாத்தில். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிழல் கொடுத்து விட்டார்கள், வருவதாக நிழல் கொடுத்து விட்டார்கள் என்ற செய்தி, அதாவது ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க என்ற செய்தி, நெருங்கிட்டாங்க என்ற செய்தி எனக்கு எத்தியதும் என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பொய்யும் அந்த காரணங்கள் அனைத்தும் என்னை விட்டு போய்விட்டது. ஹத்தா அரஃப்து அன்னி லம் அன்ஜு மின்ஹு பிஷைஇன் அபதா. எப்படி என்றால் நான் அறிந்து கொண்டேன் எந்த ஒன்றை கொண்டு நான் ரசூலுல்லாஹ்விடமிருந்து நான் தப்ப முடியாது என்ற விடயத்தை நான் அறிந்து கொண்டேன். இதுதானே, நான் என்னத்தை சொன்னாலும் எதை சொன்னாலும் ரசூலுல்லாஹ்விட்ட இருந்து நான் தப்ப முடியாது என்ற விஷயம் எனக்கு உறுதியாயிட்டு. இப்ப நான் அவருக்கு உண்மையே சொல்லுவேன் என்று சொல்லி உறுதியாக எண்ணம் கொண்டு விட்டேன். உறுதியாக மனசுல எண்ணம் கொண்டுட்டேன். நான் ரசூலுல்லாஹ் என்ன நடந்துச்சோ அந்த செய்தி அப்படியே உண்மையாக எடுத்து சொல்வேன், போய் சொல்ல மாட்டேன். இதோட நாம நிறுத்திக் கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த மீதி இருக்கக்கூடிய எது வரக்கூடிய அமர்வுகளை பார்ப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.